100 அரிசி கோபுரமாக எடுத்திருக்கேன். இது 2 பேர் லன்ச்சு தாராளமாக மாங்காய் சாதம் சாப்பிட்லாம். நல்லா கழுவி களைஞ்சிட்டு 3 மடங்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கிளிமூக்கு மாங்காய் மேல் தோலை எடுத்துட்டு கேரட் துருவியால் துருவிக்கலாம். ஒரு பாதி மட்டும் துருவினா போதும். எவ்வளவு அரிசி எடுத்தோமோ அதே அளவு மாங்காய் துருவல் ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு படி அரிசி எடுத்திங்கன்னா ஒரு படி மாங்காய் துருவல். கடலைப்பருப்பு, வரமிளகாய், வெந்தயம், ஜீரகம் இந்த அளவு. அதிகமாக அரிசி எடுக்கும்போது இதெல்லாம் அதிகப்படுத்திக்கிங்க. 4 சொட்டு எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பை முதல்ல போட்டு ஒரு 60% வறுபட்டோன்னே மிளகாய், வெந்தயம், ஜீரகத்தை ஒரு 3 நிமிஷம் வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். எண்ணெயில் கடுகு உளுந்து தாளித்து வருது. சிறு வெங்காயம் 15 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன். இது சிறு வெங்காயம் போடும்போது தான் மாங்காயினுடைய ஹீட்டு பேலன்ஸ் ஆகும். நீங்கள் அரிசி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை அதிகப்படுத்திக்கிங்க. சிறு வெங்காயத்தை. சிறு வெங்காயம் சுவையையும் அதிகமாக தரும். அதே போல் எவ்வளவு நீங்கள் மாங்காய் சாதம் சாப்பிட்டாலும் அதை பேலன்ஸ் பண்ணும் உடம்புக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டணும். ஒரு பச்சை மிளகாய் வாசத்துக்கு. கருவேப்பிலை, மஞ்சப்பொடி சிறு அனல்லே வைங்க. வரமிளகாய் பொடி நல்லா தேவையான அளவு உங்களோட அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கிங்க வரமிளகாய் பொடியை. அந்த பச்சை மிளகாய் போட்டது வாசத்துக்காக மட்டும்தான். நல்லா கிளறி கொடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து மாங்காய் துருவலை போட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்குங்க. இல்லாட்டி புளிப்பு அதிகமாயிரும். எந்த மேங்கோ டிஷ் செய்கிறதா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடியை கலந்து நல்லா 2 பெரட்டிக்கலாம். நான் சாதம் அந்த 100 அரிசி கோபுரமாக எடுத்தலையே அந்த சாதம் பக்கத்தில் இருக்குது. அது கொஞ்சம் ஜூடாகவே இருக்குது. இந்த கலவையில் போட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். உப்பு அந்த சாதத்துக்கு தேவையான அளவு நைஸ் உப்பை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பெரட்டி கொடுக்கலாம். வேர்க்கடலை பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னாலும் இந்த இடத்துல மாங்காயை கொஞ்சம் சீவி போட்டுக்கலாம். மல்லி இலை தூவி இறக்கிடலாம். லஞ்சுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மாங்காய் சாதம். இந்த மாங்காய் சாதம் பர்டிகுலராக இதனுடைய பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது கடலைப்பருப்போட ஜீரகமும் வெந்தயமும் சேரும்போது அது அந்த மாங்காயினுடைய வெப்பத்தை உடம்புல தாக்கம் கொடுக்காது. அதனால் இதை நல்லா உங்களுக்கு உடல் ஜூடு உள்ளவங்க கூட இதை ஓரளவுக்கு நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம். ரொம்ப இதே மெத்தடில் நீங்கள் இப்படி செய்து பாருங்கள். எவ்வளவு ஒரு படி அரிசி எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட 3/4 படியிலேருந்து 1 படி வரையிலும் மாங்காய் அப்படிங்கிறது கணக்கு. உங்களுக்கு ரொம்ப சரியான அளவுகளுமே கொடுத்துருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்தால் 3/4 பங்கு, ஓரளவுக்கு புளிப்பாக இருந்தால் 1 பங்கு அரிசிக்கு 1 பங்கு மாங்காய். இதில் கிளிமூக்கு மாங்காய் மட்டும்தான் நல்லாயிருக்கும். குண்டு மாங்காய்கள் ருசியை தராது. ஏன்னா கிளிமூக்கு மாங்காயில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறது ரொம்ப அட்டகாசமான சுவையை தரும். நல்லெண்ணெயில் மட்டுமே செய்யுங்க. நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியாக அருமையான ருசியோடு இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.